ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். எவ்வளோ தூரம் நம்ம பொறுமையாக இருக்குன்னு நினச்சாலும் நம்ம பொறுமைக்குன்னு ஒரு எல்லை இருக்கும். ஸோ அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கோபத்தை கண்டிப்பாக வெளிக்காமிச்சிருவோம். ஸோ அது மாதிரி தான் எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருந்தாலும் விஷயங்கள் நடந்திருந்தாலும் அமைதியாக நம்ம தான் இருக்கணும். ஏன்னா பலிக்கடை ஆனது நம்ம தான், நம்மளை தான் பழியும் போடுறது நம்ம தான், ப்ளஸ் நம்ம தான் அதுக்கு ஈடுகட்டுறது நம்மளாக தான் இருக்கணும். அதனால் எவ்வளோ நடந்தாலும் பொறுமை. நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ நான் போன விசேஷங்கள் எல்லாத்துலேயுமே கேட்காதவங்க கேள்வி வந்து நிறைய பேருக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா நான் போய் எல்லார்ட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல அதை பற்றி. ஆனால் நல்லா தெரிஞ்சவங்க வந்து கேட்குறப்ப நமக்கு வந்து அது வந்து சங்கட்டமாக கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவும் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ தூரம் பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம். அமைதியாகவே இருந்தாச்சு. காலம் ஒரு நாள் பதில் சொல்லுவோம் அப்படின்ட்டு போயாச்சு. அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஒரு சோடா பாட்டில் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் குலுக்குனீங்கனாலும் அது கோவப்பட்டு பொங்கி தெரித்து வெளியே போய் கடைசியில் நஷ்டம் வந்து நம்மளுக்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் உள்ள பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் தண்ணியை பொறுத்த மட்டும் தண்ணி பாட்டில் நீங்கள் எவ்வளோ குலுக்குனாலும் அது பொங்காது, குலுக்காது. எவ்வளோ இது பண்ணாலும் கண்ட்ரோலாக இருக்கும், அதாவது உள்ளே இருக்கும். என்ன ஒரு பாடுபடுத்தணும். அதே மாதிரி நம்ம வந்து எத்தனை யார் பேசினாலும் இப்போ சமயம் வந்து நம்ம வந்து அமைதியாக இருக்க தரணும்னு நினச்சிட்டு போக வேண்டியதான். சோடா மாதிரி பொங்கி கடைசியில் நம்மளை ஒன்றுமில்லைன்னு காமிக்கிறதுக்கு பதிலாக பொறுமையாக இருந்துட்டு தண்ணி மாதிரி இருந்துட்டு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு கால நேரம் வரும்போது பொங்குறப்ப யாரும் தாங்க மாட்டாங்க, யாரும் இருக்கவும் மாட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது இந்த டைலாக், இல்லைன்னு சொல்ல. ஸோ அவ்வளோ ஒரு இரிட்டேட்டிங்கான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால தான் ஸோ இப்படி ஒரு வீடியோ போட வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ எது நடந்தாலும் பொறுமையாக இருங்க. நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், காப்பாற்றணும். பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறணும். வேறு யாரும் நம்மளுக்காக வந்து ஈடு பண்ண மாட்டாங்க. ஓகே, தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.